அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் டாக்ஸி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். விஷ்ணு வீடியோ பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வண்டி செகண்ட்ஸ்ல வாங்கியிருக்கேன். யாருக்காவது வந்து முத உதவி பண்ண வந்து வண்டி நல்லா விடும் அம்மா சொன்னாங்க. நிறைய பேர்த்த கேட்டே வரேன், யாரும் வேணான்னு சொல்றாங்க. நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, நான் ஃப்ரீயா கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இந்த மூலை வரைக்கும் தான் போனோம், பரவாயில்ல நடந்து போய்க்கிறேன். நான் யாரும் கிடைக்கல, நிறைய பேர்த்த கேட்டேன். வீடு வேற எனக்கு இங்க பக்கம் தான். சரி, போறதுக்குள்ள யாருக்காவது உதவி பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கதான் போனோம், பரவாயில்ல. அந்த தக்காளி கடைக்கு தான் போனோம். நான் டிராப் பண்ணிடுறேன். நான் உங்களை இங்கதானே போனோம். இப்பதான் வாங்கிட்டு வரேன். நானு எனக்காக ஒரு உதவி பண்ண மாட்டீங்களா? உதவி தானே கேட்கறான். நான் யாருக்கும் உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா ஓடுன்னு சொன்னாங்க. சரி சரி, அது ஒரு ஹெல்ப் தான். நான் டிராப் பண்றேன், ஃப்ரீயா, காசு வேண்டாம். இப்படி சொன்னா பயமா தான் இருக்கும். எங்க போறீங்க? இங்கதான் பக்கத்துல. பெல்ட் ஷிப்டுங்க, அந்தாண்ட இருக்கு மேல. மாட்டுங்க. உங்க பேர் என்ன? பேர் தேவா. தேவா. நம்ம என்ன வேலை பாக்குறீங்க? பானிபூரி தான் போட்டிருக்கோங்க. பானிபூரி கடை. ஓ, சொந்த ஊரு சென்னையா? சொந்த ஊர் சென்னை தான். இங்க லோக்கல் தான், பஞ்சாயத்து போர்ட் லோக்கல் தான். மேரேஜ் ஆயிடுச்சுன்னா? மேரேஜ் ஆகி ஒய்ஃப் இறந்துட்டாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க? செகண்ட் மேரேஜ் கொஞ்சம் டவுட் தான், பார்க்கலாம். இல்ல, அப்புறம் உங்களுக்கு பார்த்துக்க ஆள் வேணும்ல. வயசு என்ன வரும்ண்ணா? 30 வயசு. அவ்வளவுதான். வயசு அதிகம்னா பரவாயில்ல, கம்மி வயசு தானே உங்களுக்கு. பார்க்கலாம், தை மாசம் பார்க்கலாம். தை பிறந்தா வழி போறோம்னு. நேற்று நைட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போனேன். சரிங்க. வந்து பஃபே சிஸ்டம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, இந்த சிக்கன் சாப்ஸு, மட்டன் சுக்கா, அந்த மாதிரி ஒரு 19 வெரைட்டி இருந்தது. சரிங்க. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் பந்தயம். 19 வெரைட்டியும் வந்து ஒன்று விடாம சாப்பிடணும். சரி, அதாவது 2 சாப்பிடலாம். ஆமா. பந்தயம் கட்டினா 1000 ரூபா கட்டினா. சரி, 1000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபுல்லா சாப்பிட்டேன். சரி, இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் கடான்னு சவுண்ட் வருது. வயிற்றுல போயிட்டு 7 விட போயிட்டான். வண்டி வாங்கிட்டு வரோம், சரி காசு கொடுத்து வரலான்னு பார்த்தா 2 விட போயிட்டான். சரிங்க. மறுபடியும் வயிற்ற கழுவிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பாத்ரூம் தான் இங்க இருக்குதாங்க? இங்க பெட்ரோல் பங்க் தான் போனோம், முன்னாடி கொஞ்சம் தொலைவு போனோம். பெட்ரோல் பங்க்னா டீசல் போட்டால் தான் விடுவாங்க. ஆமா, சும்மா விட மாட்டாங்க. இங்க பப்ளிக் டாய்லெட் எதுவும் இல்ல. இங்க முன்னாடி போனதான் பெட்ரோல் பங்க். இது ரொம்ப கலக்குதுண்ணா. ஐயோ, வர வண்டியில ஏத்திட்டுதாங்க. பாத்ரூம் எதுவும் இல்லையாண்ணா இங்க? இங்க எதுவும் இல்லைங்களே. பாருண்ணா, வண்டியில தண்ணி கூட இல்லைண்ணா. ஐயோ, பெட்ரோல் பங்க் தான் போனோம், அதுவும் விட மாட்டாங்களே. டீசல் போட்டா விடுவாங்க. ஆமா, என்ன வண்டியில டீசல் இருக்குல்ல? வண்டியில டீசல் இருக்கு, கையில காசு இல்லை டீசல் போடுறதுக்கு. ஐயோ, இங்க போக முடியாதா? இங்கெல்லாம் போக முடியாதுங்க. ஐயோ, ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ பாவம். பக்கத்துல பாத்ரூம் வேற இல்லைங்களா இங்க? இங்க போக முடியாதாண்ணா? இங்கெல்லாம் எங்கேயும் போக முடியாதுங்களே. அதுண்ணா வேகமா வருதுண்ணா. ஐயோ, முன்னாடி வச்சு விடுங்கண்ணா வண்டி, போலாம். இங்க எதனா இருந்தோம் பார்க்கலாம்ண்ணா. வந்துருச்சுங்களா? நான் ஆஃப் பண்றது. ஒரு 2 அந்த பக்கம் போனா பாத்ரூம் இருக்கணும், அந்த பக்கம் போய் வந்துருச்சுண்ணா.
ஐயோ, இருக்கவே மோசமான பிராங்கா இருக்குது. ஐயோ நான் தொடங்கி டோர் திறந்துடுண்ணா. நான் வருதுண்ணா. நான் என்ன பண்றது? டோர் திறந்து விடு. ஆனா டோர் திறக்க முடியாது, இந்த கையில எப்படின்னு திறக்கிறது? டோர் திறந்து விடுங்க ஃபர்ஸ்ட். நான் அதை பேப்பர் கீப்பர் போறேண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டோர் திறந்து விடு ஃபர்ஸ்ட். நான் அதை பேப்பர் கீப்பர் ஏதாவது இருந்தா பாருண்ணா. நான் தொடங்கியா உள்ள தாங்க முடியல அதனால டோர் திறந்து விடு. எப்படி பண்ணாரு? ஒரு மாதிரி வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா அப்படி சொன்னோன்னே. நான் என்ன பண்றது? நான் பாவம் பண்ணி பார்த்தவன நீ பார்த்தா நான் ஆய் வருதுண்ணா. டீசன்டா தானே இருக்க. டீசன்டா தானே இருக்க. கார்ல உட்காந்துக்கிற. நீ டோர் திறந்து விடு ஃபர்ஸ்ட். நான் வெளியே போறேன். டோர் திறந்து விடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க டோர் திறந்து விடுங்க. வருதுண்ணா. டோர் திறந்து நீங்க ஃபர்ஸ்ட். நான் அந்த பேப்பர் கீப்பர் ஏதாவது இருந்தா பாருண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டோர் திறங்க. ஏய், நீ மனுஷனா நீலாம்? ஏய் நீ மனுஷனா நீ? உனக்கெல்லாம் வராதா? அது எங்களுக்கு வராது. டோர் திறந்து பேப்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அது இந்த கார்ல உட்காருங்க. நான் முன்னாடி போலாம்னு சொன்னீங்க. கார்ல உட்காந்து விடுங்க. டோர் திறந்து விடுங்க ஃபர்ஸ்ட். நான் வருதுண்ணா. ஏதாவது பண்ணா? இல்ல நீங்க டோர் திறங்க ஃபர்ஸ்ட். நான் என்ன பண்ணுண்ணா. பண்றேன்? நான் சட்டை கட்டி கொடுக்கட்டா. எது நான் தொடக்கிறது? அது ஏன் சட்டையை கடிச்சிச்சு? வயித்தால போதுண்ணா. அதுக்கு நான் என்ன பண்றேன்? என் சட்டை கட்டி கொடுக்கட்டா? காசு வேணா கொடுக்கணும் சட்டை. எதுக்கு? இப்ப நான் எப்படி போறது வீட்டுக்கு? நான் கீழே இறங்கினா நீ டோர் திறந்து விடு ஃபர்ஸ்ட். நான் ஒழுங்கு கீழே இறங்கினா. நீ டோர் திறந்து விடு. உள்ள நல்லா உட்கார முடியல. டோர் திறந்து விடு ஃபர்ஸ்ட். இப்படி எல்லாம் மனுஷனா இல்லையா? நீ மனுஷனா நீ? என்ன இறங்கி போறேன்ற? என்ன பண்றது நானு? ஒரு ஆத்திர அவசரம் உதவி பண்ண மாட்டேன். சட்டை கட்டி கொடுக்கட்டா? நான் காசு தரேன்னு சொல்றேன். காசு இங்க இருந்து நான் எப்படி போறது? சட்டை கட்டி கொடுத்துட்டு இதுக்கு எப்படி அப்படியே help பண்றது? போயா நான் அவர் சட்டை கட்டிக்க வேண்டியது. எனக்கு தெரியாது. நீ டோர் திறந்து சட்டை கைட்டினா ப்ளீஸ். சட்டை கொடுத்து நான் எங்க போறது? நீ எப்படியா போயா? நான் எப்படியா போறது? அது நான் என்ன பண்றது? என் சட்டையை கட்டி கொடுக்குறது நானு. வருதுண்ணா. அது நான் என்ன பண்றது? நீ டோர் திற ஃபர்ஸ்ட். சட்டையை கொடுண்ணா. சட்டையெல்லாம் கொடுக்க முடியாது. நீ டோர் திற ஃபர்ஸ்ட். என்னன்னா இந்த மாதிரி அதனால என்ன பண்ற? இதெல்லாம் எந்த நேரத்துல உதவி பண்ணுவோம் அப்பதான் பண்ண முடியும். என்ன மனுஷன் நீ? மூந்து பாக்குறா? சரி. நான் புளிப்பா வாடாதீங்கண்ணா. ஏய், புளிப்பா வாடாதீங்க. மோந்து போறான். அட, ஏய், டோர் திறந்துட்டா இப்ப என்ன பண்ற நீ? என்னண்ணா மூக்க மூடிட்டு இருக்கிற? அது மூந்து பாக்குற நீ? புளிப்பா தானே இருக்குன்னு பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ டோர் திற. மூந்து பாக்குறது வேற. இப்போ பசங்க போன் பண்ணா இப்போ வந்துருவோம் அடுத்த நிமிஷம். நீ டோர் திற ஃபர்ஸ்ட். சட்டை கைட்டு குத்துட்டு போனா சட்டை கட்டி கொடுத்து நான் எங்க போறது? நீ எப்படியா போய் நான் என்ன பண்றது? எப்படி ஆய் விட போறது? நானு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கலாம். பாக்குறேன். கார்த்தி போக மாட்டாங்க பாரு. ஆய் பண்ணிட்டாங்க. அது நான் இப்ப அவுத்துட்டு போனா என்ன கார் தூக்க மாட்டாங்க. சட்டை இல்லாம நான் கூட போனா. நீ போனா சட்டை நீ சட்டை கொடுக்கலாம் மேல பூசிடணும். ஐயோ நான் சட்டை கொடுக்கலாம் சட்டை டோர் திறந்து விடுறேன். மேல பூசிடணும் சொல்லிட்டு டோர் திறந்து விடுறேன். மேல பூசி டோர் திறந்து விடு. நான் மேல மூஞ்சில பூசிடுவேனா? டோர் திறந்து இப்ப போட்டுருவேன். நான் சட்டை தானே கேக்குறேன். காசு தானே தரேன்னு சொல்றேன் உனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டோர் திற ஃபர்ஸ்ட். நான் நீ உட்கார முடியல. நான் மூஞ்சில பூசிடுவேன் சத்தியமா. நான் சொல்றேன். நான் சட்டை தானே கேக்குறேன். டோர் நான் சத்தியமா மேல பூசிடுவேனா? அவங்களாம் பரவாயில்ல போல இருக்குது. நான் சட்டை குண்ணா. மனுஷனா நீ? அது மூந்து பாக்குறா? சட்டை குண்ணா. நான் மேல பூசிடுவேன். நான் சத்தியமா பூசி சொல்றேன். தான் பாரு. நான் சட்டை குண்ணா மேல குத்திடுவேன். அண்ணா பூசி தான் பாரு. நான் என்ன பத்தி தெரியாது. டோர் திற. நான் சத்தியமா டோர் திற. உள்ள உட்கார முடியல. டோர் இல்ல ஏத்திடுவேன். டோர் சொல்றே பக்கத்துல. நான் சொல்றேன் கேளு. டோர் திற ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன் கேளு. டோர் திற. நான் சொல்றேன் கேளுண்ணா. கையடி ஃபர்ஸ்ட். டோர் திற ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன் கேளுண்ணா. நீ கையடி டோர் திற. யூடியூப் பிராங்க்ண்ணா இது. நான் நிஜமா நான் கேமரா இருக்கு பாருங்க. இங்க பாருண்ணா. இங்க பாருண்ணா. யோ ஏன் அப்படி பண்ற? அதுக்கு நாத்தடிக்குது. திறந்து விடு டோர. சாருதா இது நாத்தடிக்குது. ஸ்ப்ரேண்ணா அது. டோர திறந்து விடு. ஓ, ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டா. டோர திறந்து விடு. ஐயோ விளையாட்டு தானே பண்ணேன். அது என்ன பின்ன நாத்தடிக்குது? நான் ஸ்ப்ரேண்ணா அது. மஞ்சள் தானே அது. கோச்சிக்காண்ணா. கையை இன்னும் திறந்துட்டேன். ஏன் அந்த ஓ, மாதிரி அந்த ஸ்ப்ரே பண்றீங்க? யூஸ் பண்ணிட்டாரியா? அதான் நாரி இருக்கு. ஃபாரினர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணதெல்லாம் வந்து அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. போட்டுக்கலாம். சம்பளம் உங்களுக்கு போட்டுக்கலாம். சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மெல் அடிக்குது இந்த ஸ்ப்ரே அடிச்சனால. ஐயோ, அதான் உண்மையிலே இந்த மாதிரிலாம் மோசமான இந்த மாதிரி டாக்ஸில நடக்காது. பஸ்லாம் இந்த பிரைவேட் பஸ் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கும். யாருக்காவது கலக்கி
பின்னாடி ஊத்திக்கிட்டு இருக்கோம் இல்ல முன்னாடி ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஐயைய. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ற நிலமா வரும். வாமிட்டிங்லாம் நிறைய பேர் எடுத்து எனக்கு கம்ப்ளீட் அப்படியே வாமிட் அது நீங்க தான் சொல்றல, ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்க பஸ்ல போனீங்க, விண்டோ மட்டும் க்ளோஸ் பண்ணல, கண்டிப்பா ஒரு வாமிட்டாவது மூஞ்சில அடிச்சிடும். அது ஏன்னு தெரியல, மத்தவங்க வாமிட் எடுக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஆமா, வாமிட்டிக்கிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். அது கொடுமை என்னன்னா, நம்ம வந்து ஜன்னல் ஓரமா உட்காந்துருப்போம், நமக்கு பக்கத்துல இந்த சைடுல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு வாமிட் வரும். ஆமா, உடனே அந்த ஜன்னல் கிட்ட போவாங்க, தயவு செஞ்சு பயமாவே இருக்கும். அந்த பக்கம் போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.